டாக்ஸ் 24 கூறியதை பேட்டியில் சொன்ன அண்ணாமலை பார். முழு திராவிட அரசியல்வாதியாக மாறியிருக்கும் இந்த அண்ணாமலையை பார். இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய ஸ்டைல்லேயே அரசியல் செய்து பட்டைய கிளப்பிட்டாரு அண்ணாமலை. ஷோயிங் த டேஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் மெடிசன் என்று சொல்வாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போராட்ட களத்தில் சரிக்கு சமமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு கைது, காவல், பிரஸ்மீட் என அனைத்து விதமான சவால்களையும் அசால்ட்டாக ஊதி தள்ளியிருந்தார் அண்ணாமலை. ஆனா நடுவுல ஒரே ஒரு பத்திரிகை நண்பருக்கு மட்டும் விஜய் மேல அப்படி என்ன காண்டு இருந்தது என்றே தெரியல. அங்க அவனவன் திமுக, பாஜக என்று ஆக்ரோஷமாக அடித்துக் கொண்டிருக்கும் போது குறுக்கே இந்த கௌசிக் வந்தா என்பது போல விஜய் அவர்களை பற்றிய ஒரு கேள்வியை கேட்டார் அந்த நண்பர். வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நான் 2 ரூபாய் தாண்டா லஞ்சம் கேட்டேன், அவன் என்ன கோபத்துல இருந்தானே தெரியல, பொசுக்குன்னு இவ்வளோ பெரிய கத்தியை எடுத்து வெலா எலும்புலியே குத்தி விட்டுட்டான்டா என்று வடிவேலு புலம்புவார். அதுபோல அண்ணாமலை ஏற்கனவே என்ன கடுப்புல இருந்தாருன்னு தெரியல. விஜய் பற்றிய கேள்வி வந்தவுடன் மாணிக்கமாக இருந்தவர் பாட்ஷா மோடுக்கு சடால்னு சேஞ்ச் ஆயிட்டாரு. நம்ம டிஎன் டாக்ஸ் 24 சேனல்லையே பல தடவை சொல்லியிருக்கோம். ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சது கூட இந்த விஜய்க்கு தெரியல என்று பல முறை நம்ம கேள்வியையும் எழுப்பியிருக்கோம். ஆனா அண்ணாமலை கொஞ்சம் ஹை லெவல் அரசியல்வாதி என்பதால் கொஞ்சம் டீசென்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. ஸ்கூல் பசங்க மாதிரி விஜய் அரசியல் பண்ணுகிறார் என்று பொலிச்சுன்னு ஒரே போடாக போட்டார். டிவிக்கே மேல வர சொல்லுங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கே. என்னடா இது முதல் அட்டாக்கே முரட்டு அட்டாக்கா இருக்கே என்று நாம் நினைப்பதற்குள் சதக் 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 என்று சகட்டு மேனிக்கு விஜய் மீது அடுத்தடுத்த அட்டாக்குகளை கட்டவிழ்த்து விட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. டிவிக்கே சினிமா ஷூட்டிங் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல, டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? திமுகவின் பி டீம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் என்று பொதுவாகவே சமூக வலைதளங்களில் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை பரபரவென மலைச்சாரல் போல தூவிவிட்ட அண்ணாமலை விஜய் போன்ற நடிகையின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்கிறேனா என்று ஆவேசமான கேட்டவுடன் கரகோஷம் விண்ணை பிளந்தது என்றே சொல்லலாம். இந்த புசி ஆனந்த் குசி ஆனந்த் வைத்தெல்லாம் அறிக்கை விட்டுட்டு இருக்க வேண்டாம் என்று போற போக்குல அந்த பக்கமும் ஒரு தட்டி போட்டாரு அண்ணாமலை. வரம்பு மீறி அவர்கள் பேசும் பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்க கூடாது. நீங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கு பேச தெரியும். அந்த அறிக்கை எல்லாம் இந்த புசி ஆனந்தெல்லாம் கரெக்டா லிமிட்ல வச்சுட்டு சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. வடிவேலு பாணியில் டே நான் பாட்டுக்கு சவனேன்னு தானேடா போய்கிட்டு இருந்தேன், கௌரவம்னு சொல்லி என் மொத்த கௌரவத்தையும் தெருவுல இழுத்து விட்டுட்டியேடா என்று அந்த பத்திரிகையாளரை பார்த்த விஜய் மனசுக்குள்ள கண்டிப்பா கேட்டுப்பாரு. ஏப்பா ஸ்கூல் பசங்க மாதிரி அறிக்கை விட்டதுக்கு உன்னை திட்டினா கூட பரவாயில்ல, கூட இருந்த குமார் போல சுற்றி கொண்டிருக்கும் எனக்கும் எதுக்குடா அடி விழுது என்று புசி ஆனந்தும் லைட்டா டென்ஷன் ஆகி இருப்பாரு. மொத்தத்தில் சினிமாவில் இடுப்பை கிள்ளுவது, ஃபுல் போதையில் ஹீரோயினை காட்டுவது என்ற தவறான பிரச்சாரத்தை தான் விஜய் முன்னெடுத்திருக்கிறார் என்று அண்ணாமலை முதல் முறையாக நேரடி அட்டாக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைத்துள்ளார். திமுக மீது வைக்கப்படும் விமர்சனங்களை திசை திருப்பும் பி டீமாக செயல்படுவதை தமிழக வெற்றிக் கழகம் நிறைவேற்றிவிட்டதா? இல்லை ஊடகங்கள் வெற்றிகரமாக திமுக வெர்சஸ் பாஜக என்று இருந்ததை விஜய் வெஸ் அண்ணாமலை என்று கட்டமைத்து விட்டார்களா? சாராய கடை முன்பு போராடிய அண்ணாமலை அடுத்தடுத்த மக்கள் பிரச்சனைகளுக்காக பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டங்களை முன்னெடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு பதிலை, தீர்வை முன்வைக்கும் என்று.